ஹாய், இன்றைக்கி என்ன கட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பப் ஸ்லீவ், அதாவது நம்ம ஷோல்டர் மேலே ஹை பஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம எப்போவுமே நார்மலாக நம்ம 3/4 எப்படி எத்தனை வைப்போம்னா 10 வைப்போம் இல்லையா, நீங்கள் 9 வச்சுக்கோங்க. 9 வச்சுட்டு உங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் 3 மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அதையே நீங்கள் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தையலுக்கு எனக்கு 1.5 இன்ச் தேவை, அதனால் இதிலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் எப்போவும் ஸ்லீவோட வடிவம் போடுவீங்களே, அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவோட வடிவத்தை போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஹை பஃப்புக்கு 3 இன்ச் கொடுத்தீங்க அப்படின்னா குட்டி பஃப்பாக கொஞ்சம் நார்மலாக வரும். இதுவே 4 இன்ச் கொடுக்கும்போது ரொம்ப பெருசாக வரும். இதுலேயுமே என்னென்னா இப்போ ஒரு 3 இன்ச் குறிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு 3 இன்ச் இல்லை 2.5 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ பஃப் வேணுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிடுவோம்ல. இப்போ கட் பண்ணிவிட்டு இதில் எப்படி பஃப் வைக்கணுங்கிறத சொல்கிறேன். இதில் 2 விதமாக பஃப் வைக்கலாம். நல்லா ஹையாக ரொம்ப பெருசாக பஃப் வரணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம பஃப் ஃப்ளீட் வைக்கிறது, சின்னதாக வேணும்னா எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதோடைய டிப்ஸ் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்ல, இதில் ஒரு அர்க்கத் போட்டுக்கணும். இதில் தான் பஃப் வைக்க போகிறோம். இப்போ இந்த பஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் ஒன்று அர்க்கத் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பஃப் வச்சு முடிக்க போகிறோம் இல்லையா. இப்போ 2 பக்கமும் அர்க்கத் போட்டாச்சு. இப்போ இதில் நீங்கள் இப்படி பஃப் வச்சுட்டு வருவீங்க, இப்படி தானே ஃப்ளீட் வச்சுட்டு வருவீங்களே. இந்த இடம் வந்தோன்னே என்ன செய்வீங்கன்னா இதுக்கு இப்படி ஆப்போசிட்டில் வச்சுட்டு வருவீங்களே, இந்த மாதிரி இதை வச்சுட்டு இங்கே ஆப்போசிட்டில் வைக்கும் போது உங்களுடைய பஃப் வந்து கொஞ்சம் சின்னதாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்ம ஷோல்டர்கிட்ட குட்டியாக வரும். இதுவே நீங்கள் இந்த பஃப்பை ஒரே பக்கமாக இப்படி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா பூ மாதிரி விரிஞ்சு ஷோல்டரில் சூப்பராக இருக்கும். இதை நான் ஒரு கஸ்டமருக்கு தைச்சேன், அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.